போட்டித் தேர்வு அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம முன்னாடி கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு, நம்ம எப்படி சிலபஸ்லாம் என்னது, எப்படி படிக்கலாம், தமிழ் சிலபஸை எப்படி படிக்கலாம், எந்த புக்ஸ் படிக்கலாம், எப்படி படிச்சா மார்க் எடுக்க முடியும் அப்படி சொல்லி பார்த்தோம். இப்ப அந்த சிலபஸ் டீகோட் படி ஒவ்வொரு அளவும் அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது தொடர் வகுப்புல வரும். என்னுடைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும், தமிழ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம நம்ம ஃபுல்லாவே ஒயிட் போர்ட்ல தான் நடத்த போறோம். மாணவர்களுக்கு எப்படி வந்து எளிதில் புரியும் வகையில இருந்து நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். சரிங்களா? அப்ப கண்டினியூவா என்னுடைய வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டினியூ வந்து வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுல உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டோன்னே உடனே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். இலக்கணம் அப்படின்னா எதுக்கு இலக்கணம் படிக்கிறோம்? இலக்கணம் பகுதியில நம்மளுக்கு 25 மதிப்பெண்கள் இருக்கு. அப்ப அந்த இலக்கணத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும் பாருங்க. இலக்கணத்துக்கு 25 மதிப்பெண்கள் இருக்கு இதுல. சரிங்களா? அப்ப இலக்கணத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் குடிச்சு படிக்கணும். சரிங்களா? அப்ப இலக்கணத்தை எப்படி பிரிக்கலாம்? இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தை பிரிக்கலாம். இலக்கணம் என்னது? குறிக்கோள். இலக்கணம் சொல்லுவாங்க, குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அணம் அப்படின்னா என்னது? பொருந்திய. குறிக்கோளுடன் பொருந்தியதுதான் அது இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிக்கோளுடன் பொருந்தியது. சரிங்களா? இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ரோட்ல எந்த சைடு போகணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு லெஃப்ட் சைடு தான் போகணும். அது போலதான் அது ஒரு மொழியை வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பேசுறது எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போலதான் அது இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இலக்கணம் எப்படி அப்படின்னா ஒரு முறை நீங்க வந்து கத்துக்கிட்டாலே போதும். நம்ம நீச்சல் கத்துக்கிட்டாலும் சரி, மிதிவண்டி கத்துக்கிட்டாலும் சரி, ஒரு முறை கத்துக்கிட்டா எப்படி அது நம்மளுக்கு மறக்காது. அதே போலதான் இலக்கணத்துல அந்த அடிப்படையை நீங்க தெளிவா கத்துக்கிட்டா போதும். நம்ம எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கணத்துல நம்மளுக்கு சிலபஸ்ல என்ன இருக்கு? எழுத்திலக்கணம். சிலபஸ்ல என்ன இருக்கு? எழுத்திலக்கணம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வள்ளுவர் வந்து ஒரு குறள் சொல்லியிருக்காரு. என்னது? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த உலகையே ஆள நினைச்சாலும் அதுக்கான தகுந்த இடத்தையும் காலத்தையும் அறிந்து செயல்படானது இந்த உலகையே ஆளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தகுந்த காலமும் இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணும், நம்ம ஒரு எய்ம் வச்சு படிக்கிறோம். அதுக்கான தகுந்த காலமும் நேரமும் இதுதான். இப்ப ஸ்டார்ட் பண்ணதான் நம்ம ஈஸியா வந்து முடிக்க முடியும். சரிங்களா? நம்ம நோட்டிபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோம்பேறியா இருந்தீங்கன்னா வச்சுக்கலாம், முடிக்க முடியாது. நம்மளுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களோட நம்ம ஒரு படி மேல போனோம்னா முன்னாடியே ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பாருங்க. தமிழ்ல நம்மளுக்கு 100 மதிப்பெண்கள், ஜிஎஸ்ல 75 மதிப்பெண்கள், மேக்ஸுக்கு 25, மொத்தம் 200 மதிப்பெண்கள். அப்ப முழுமையாக நம்மளுக்கு வந்து 100 மதிப்பெண்கள் இது தமிழுக்கு தான். சரிங்களா? தமிழ் தான் அப்ப நம்ம முக்கியமான ஒரு பகுதி. அப்ப அதுக்குதான் நம்ம முழுமையா வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எதுக்கு? தமிழுக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? இப்ப ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உங்களால படிக்க முடியுது அப்படின்னா அதுல 4 மணி நேரம் எதுக்கு ஒதுக்கணும்? தமிழுக்கு மட்டுமே ஒதுக்கணும். சரிங்களா? அப்பதான் இப்ப லாஸ்டா குரூப் 4 குரூப் 2ல பார்த்திருப்பீங்க. அதுல தமிழ் வந்து கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சியும் பாத்தீங்கன்னா எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் வைக்கிறாங்க கொஸ்டின்ல எல்லாமே. ஜிஎஸ்ல எப்பயும் போல எல்லாருக்குமே வந்து ஆவரேஜா அந்த மார்க் வந்தது, மேக்ஸ் வந்து போட்டுறாங்க. தமிழ்ல அந்த இலக்கண பகுதி தான் இன்னும் கடினமா கேட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த இலக்கணத்தை நம்ம ஆழ்ந்து கற்றுக்கிட்டோம், பேசிக்க வந்து நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள வருவோம். எழுத்து இலக்கணம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து அப்படின்னா என்னது? தொல்காப்பியர் வந்து ஒரு 11 வகையான தன்மைகளை எடுத்து சொல்லியிருக்காரு. எழுத்து இதுக்குதான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது? எழுத்துக்களுடைய எண், பெயர், முறை, பிறப்பு
முதலியவற்றின் தன்மைகளை பற்றி கூறுவதுதான் அது எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. எழுத்துக்களுடைய எண், பெயர், முறை, பிறப்பு, இதுல ஒரு 11 வகை சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் ஃபுல்லா தேவையில்லை, நம்மளுக்கு எக்ஸாம் ஓரியன்டா மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? எண், பெயர், முறை, பிறப்பு முதலியவற்றின் தன்மைகளை பற்றி கூறுவதுதான் அது எழுத்து அப்படின்னு சொல்லலாம். எழுத்துக்களை எத்தனை வகையான எழுத்துக்கள் நம்ம தெரியும் நம்மளுக்கு? ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒளி வடிவமா இருக்கு, இன்னொன்னு வரி வடிவமா இருக்கு. ஒளி வடிவம், வரி வடிவம். ஒளி வடிவம். அடுத்து இன்னொன்னு என்னது? வரி வடிவம். இரண்டு வடிவம் தான் அது எழுத்துக்கு இருக்கு. சரிங்களா? ஒளி வடிவம் அப்படின்னா என்னது? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது. வரி வடிவமாக என்னது? எழுதப்படுவது. அப்ப எழுத்து என்ன சொல்லலாம்? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதுதான் அது எழுத்து அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமே கவனிங்க. எழு அப்படின்றதுதான் அது வேர்ச்சொல். ரெண்டுத்துக்குமே சேம் வேர்ச்சொல்னா அது எழு அப்படின்றதான். சரிங்களா? அப்ப எழுத்து அப்படின்றது என்னது? எண், பெயர், முறை, பிறப்பு ஆகியவற்றின் தன்மைகளை சொல்லி பற்றி கூறுவதுதான் அது எழுத்து அப்படின்னு பார்த்தோம். அதை ஒளி வடிவம், வரி வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு இரண்டுத்துக்குமே என்னது? எழுப்பப்படுவது, எழுதப்படுவது. ரெண்டுத்துக்கும் என்னது? வேர்ச்சொல் எழு அப்படின்றது. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் டாபிக்கே நம்மளுக்கு என்னது? தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். சரிங்களா? அந்த தமிழ் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும் பார்க்க போறோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். நம்மளுக்கு தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையா பிரிப்பாங்க? ஒண்ணு முதல் எழுத்து, சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கலாம். முதல் எழுத்து, இரண்டாவது வகை என்னது? சார்பு எழுத்து. இரண்டு வகையா பிரிக்கலாம். முதல் எழுத்து அப்படின்னா என்னது? முதன்மையான எழுத்துகள். அப்ப ஒரு எழுத்து தோன்றுவதற்கு, ஒரு எழுத்து உருவாவதற்கு பாத்தீங்கன்னா துணை புரிவது எழுத்துக்கள் தான் என்னது? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பு எழுத்துக்கள் என்னது? அதனால என்னது? தனித்து வர முடியாது, மற்ற எழுத்துக்களை சார்ந்து வர்றதால தான் என்னது? அது சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். முதல் எழுத்துக்கள் எத்தனை வகையை பிரிக்கலாம்? முதல் எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30 வகையா பிரிக்கலாம். நம்ம முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. இதையே பாத்தீங்கன்னா தொல்காப்பியரும் இந்த பவனந்தி முனிவர் நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவரும் பாத்தீங்கன்னா எழுத்துக்களுடைய வகையை மொத்தமா எழுத்துக்களுடைய எண்ணிக்கைய எத்தனையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 33 பிரிச்சு 33 வகையில அடைக்கிறாங்க. சரிங்களா? அதுல என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள், அப்புறம் சார்பு எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்துக்களையும் சார்பு எழுத்துக்களையும் 30 அப்படின்னு சொல்றாங்க. மற்ற வீர சோழியம் எழுதிய புத்தமித்திரரும் நேமிநாதம் எழுதிய குணவீரராம பண்டிதர் என்ன சொல்றாங்க? அவங்க இந்த முதல் எழுத்துக்களையும் எத்தனை இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 31 இருக்குன்னு சொல்றாங்க. பவனந்தி முனிவரும் நன்னூலாரான பவனந்தி முனிவரும் தொல்காப்பியர் எத்தனை சொல்றாங்க? 30ன்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு இருக்கு. ஆனா நம்மளுக்கு இறுதியா இப்ப எவ்வளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. சரிங்களா? அது என்னென்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் எழுத உயிர் எழுத்து. ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள் எத்தனை தெரியும் நம்மளுக்கு? 12. மெய் எழுத்துக்கள் 18. ஆக மொத்தம்
30 என்னது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இப்ப உயிரெழுத்துக்கள் வந்து அப்படி உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்துதான் 30. இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு துணை புரியுதால் தான் இதை வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து இப்ப ஒவ்வொரு வகையா வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் எத்தனை வகையை பிரிக்கலாம், மெய் எழுத்துக்கள் எத்தனை வகையை பிரிக்கலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து. உயிரெழுத்து எத்தனை இருக்கு? 12 இருக்கு. சரிங்களா? உயிரெழுத்து 12. அதை நம்ம எத்தனை வகையை பிரிக்கலாம்? உயிர்குறில், உயிர் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் உயிர்குறில், அடுத்தது உயிர் நெடில். உயிரெழுத்து ஏன் அப்படின்னு சொல்லலாம், நம்ம அது உயிரெழுத்த ஒலிக்கும் போது எந்த வித தங்கு தடையின்றன்னு அது உடலின் உள்ள இருந்து வெளியே வரும். அந்த காற்று வெளியே வரும்போது அது உயிரெழுத்துக்கள் தோணுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எழுத்துக்களின் பிறப்புல நம்ம பார்க்கலாம். அதனாலதான் அதை வந்து உயிரெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உடலின் உள்ளிருந்து என்னது வெளியே வர்றதுதான் அது உயிரெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல உயிர்குறில் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆ, இ, உ, ஏ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் என்னது உயிர்குறில். அடுத்தது நெடில் எழுத்துகள். ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் என்னது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம ஒவ்வொன்றுக்கும் மாத்திரை அளவும் பார்க்க போறோம். அடுத்தது இதுல உயிரெழுத்துக்களை 12, அதுல உயிர்குறில், அடுத்தது உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இதுதான் வந்து உயிர் எழுத்துக்கள். அடுத்தது அடுத்த வகை என்ன எழுத்து இருக்கு? மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் வந்து 18. சரிங்களா? இந்த எதுக்காக அந்த மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா, மெய் எழுத்துக்களுடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்யெழுத்துக்களுடைய வேறு பெயர்கள். மெய்யெழுத்துடைய வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னா, உடம்பு. மெய்னா என்ன சொல்லுவாங்க? உடம்பு. அடுத்தது புள்ளி எழுத்து, புள்ளி. அடுத்தது ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை சொல்லலாம். வேறு பெயர்கள் வந்து உடம்பு, புள்ளி, ஒற்று. இத குறிப்பிட்டு சொன்னாலும் அது மெய் எழுத்துக்கள் தான் சொல்லணும். சரிங்களா? உடம்பு என்று குறிக்கப்படும் எழுத்துனா மெய் எழுத்து, புள்ளி, ஒற்று அப்படின்னு குறிப்பிட்டாலும் அது வந்து மெய் எழுத்து தான் குறிக்கும். சரிங்களா? இந்த மெய் எழுத்துக்கள் வந்து எத்தனை வகையா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. என்ன வகை? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையை பிரிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த 17 எழுத்துக்களையும் ஒலிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 3 வகையுமே ஒரே மாதிரி ஒலிக்கிறது கிடையாது. வன்மையா ஒலிக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா வல்லினம் அப்படின்னு சொல்றாங்க. மென்மையா ஒலிக்கிறது வந்து மெல்லினம் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடையினம் அப்படின்னு சொல்றாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். நீங்க இந்த வல்லின எழுத்தை ஒலிச்சு பார்த்தனே தெரியும், உங்களுக்கு வன்மையாக ஒலிக்கும். சரிங்களா? கசட தபர ஒலிச்சு பாருங்க. கசட தபர அப்படின்றது என்னது வன்மையா ஒலிக்கிறதால தான் அது வல்லினம் அப்படின்னு சொல்றோம். கசட தபர. அடுத்தது மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்து ஞஞன்ன நமன ஒலிச்சு பாருங்க. ஞஞன்ன நமன வன்மையா இருக்காது, மென்மையா இருக்கும். ஞஞன்ன நமன. ஞஞன்ன நமன மென்மையாக ஒலிக்கிறதால அது வந்து மெல்லின எழுத்து அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து இடையினம். இடையின எழுத்து ஒலிச்சு பாருங்க. எரள வழல. இது வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கிறதால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இடையின எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. எரள எரள வழல
வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? இந்த மூன்றுமே பாருங்க. வல்லினம் அப்படின்றது கசட தமர வன்மையா ஒலிக்கிறது. மெல்லினம் அப்படின்றது ஞஞமன மென்மையாக ஒலிக்கிறது. இடையின எழுத்து வந்து பாத்தீங்கன்னா எரல வழல. சரிங்களா? வன்மையாகவும் இல்லாம மென்மையாக இல்லாம இடையிட்டு ஒலிக்கிறதாலதான் வந்து இடையினம் சொல்றோம். சரிங்களா? அப்ப உயிரெழுத்துடைய வகை பார்த்துரும். அடுத்து மெய்யெழுத்துகள் பார்த்துரும். சரிங்களா? இந்த 30 சேர்ந்ததுதான் முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? முதல் எழுத்துகள். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது மாத்திரை அளவு. சரிங்களா? மாத்திரை அளவு. மாத்திரை அப்படின்னா என்னது? நமக்கு ஒரு டெபினேஷன் கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்க? கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் அது மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரை அப்படின்னா என்னது? ஒரு டெபினேஷன் கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்க? ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கும் கால அளவு, அந்த எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் அது மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சரிக்க எழுத்தை உச்சரிக்க ஆகும் கால அளவு, எழுத்தை உச்சரிக்க ஆகும் கால அளவு தான் அது மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப ஆ ஆ அப்படின்னு ஒலிக்கும் போது ஒரு மாத்திரையும் பாத்தீங்கன்னா வேறுபடும். அது எந்தெந்த எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பின்னாடி. அப்ப ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாத்திரை அப்படின்னா என்னன்னா, ஒரு மாத்திரை அப்படின்னா அது கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் என்ன சொல்லுவாங்க? ஒரு மாத்திரை. கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. ஆகும் கால அளவு தான் அது ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் முதல் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். சரிங்களா? அதுக்கு எவ்வளவு மாத்திரை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள். உயிர்ல நம்ம பார்த்தோம் உயிர் குறில். உயிர் குறில் எத்தனை எழுத்துக்கள் பார்த்தோம்? 5 எழுத்துக்கள் பார்த்தோம். என்னென்ன எழுத்துக்கள்? ஆ, இ, உ, ஏ, ஓ. அந்த 5 எழுத்துக்களும் ஒழித்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண் இமைக்கிற நேரத்திலையும் கை நொடிக்கிற நேரத்திலையும், சரிங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒழிச்சிடுது. அதனால அதுக்கு ஒரு மாத்திரை. சரிங்களா? அடுத்தது உயிர் நெடில். உயிர் நெடிலுக்கு எத்தனை மாத்திரை? இப்ப ஆ அப்படின்னு ஒலிக்கிறோம். ஆ அப்படின்னு எப்படி ஒலிக்குது? நீண்டு ஒலிக்குது. நீண்டு ஒலிக்கிறதால இந்த கண்ணிமைக்கிற நேரத்துல கை நொடிக்கிற நேரத்துல நம்மளால ஒலிக்க முடியல. அதனால 2 முறை எடுத்துக்கிறதால அது வந்து நெடில எழுத்துக்கு 2 மாத்திரைகள். நெடில இருக்கிறதுனா 2 மாத்திரைகள். அடுத்து மெய்யெழுத்து பார்த்தோம். மெய்யெழுத்து 3 வகையை பிரிச்சோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? அந்த 3 இனத்துக்குமே என்னது? அரை மாத்திரை. இக், இஞ்ச், இட், இத், இப் அப்படி ஒலிக்கும் போது அதுக்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு அரை மாத்திரையை எடுத்துக்கிறது. அதனாலதான் வந்து மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அடுத்து இதுக்கப்புறம் பின்னாடி வர்றதுக்கெல்லாம் எவ்வளவு மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அந்த பாடத்திலேயே வந்து சொல்லிடலாம். சரிங்களா? இது வந்து பேசிக். உயிர் குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர் நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அடுத்து நம்ம பார்க்க போற எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்துகள். உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு? 216 எழுத்துக்கள்னா அது உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? இது சார்பு எழுத்துல வகையில. சரிங்களா? சார்பு எழுத்து வகையில நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து உயிர்மெய் எழுத்துனா என்னது? அது வந்து எதுவும் சேர்ந்துனா அந்த உயிர்மெய் எழுத்து. அடுத்து வந்து ஆயுத எழுத்து. அதனுடைய பேசிக் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவது உயிர்மெய் எழுத்து அப்படின்னு கொடுத்துருவாங்க.
உயிர்மை எழுத்து நம்மளுக்கு உயிர்மை எழுத்து. சரி, ஓகே, உயிர்மையும் சேர்ந்ததான் அது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் போட்டுருவோம். உயிரும் மெய்யும் சேர்ந்தது உயிர்மை எழுத்தா? இப்ப ஆ கூட்டல் இ, இது பாத்தீங்கன்னா இது உயிர்மை எழுத்தா? என்ன வரும்? ஆவும் சேர்ந்துன்னா இக் அப்படின்னு தான் வரும், அக் அப்படின்னு தான் வரும். இது உயிர்மை எழுத்தா? இது கிடையாது. அப்ப உயிர்மை எழுத்து அப்படின்றது என்னது? மெய்யும் உயிரும் சேர்ந்து வருவதுதான் அது உயிர்மை எழுத்து. இது ஸ்டேட்மெண்ட்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும், இந்த மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உயிர் எழுத்து தான் அது உயிர்மை எழுத்து. இக்கு கூட்டலா எப்படி ஒலிக்குது? கா அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கொடுத்துருவாங்க, அதை நம்ம ஜாக்கிரதையா போடணும். மெய்யும் உயிரும் சேர்ந்து வருவதுதான் அது உயிர்மை எழுத்துகள். அப்ப மெய்யும் உயிரும் சேர்ந்தது உயிர்மை எழுத்துக்கள். இதுல என்னது? 2 வகை இருக்கு. என்னது? உயிர் மெய் குறில், அடுத்தது உயிர் மெய் நெடில். உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையை பிரிக்கலாம். உயிர்மை குறில் இதை நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளுக்கு தெரியும் குறில எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? உயிர் எழுத்துக்களை 5. மெய் எழுத்துக்கள் எத்தனை தெரியும்? எத்தனை? மெய்யும் உயிரும் சேர்ந்தது தானே உயிர்மை எழுத்து. அப்ப இது என்னது? உயிர் எழுத்து. இந்த 18 என்னது? மெய் எழுத்துக்கள். இது 2ம் சேர்ந்து வருவதுதான் என்னது? உயிர்மை எழுத்து. அப்ப உயிர்மை குறில் எத்தனை எழுத்துன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 90. உயிர்மை நெடில் நம்மளுக்கு தெரியும், உயிர் நெடில் எத்தனை எழுத்துக்கள்? 7 எழுத்துக்கள். அதுவும் 18. அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் 3ம் சேர்ந்து வருவதுதான் அது உயிர்மை நெடில். இது எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 126. அப்ப இது 2 சேர்த்தோம்னா 216 எழுத்துக்கள்னா அது நம்மளுக்கு உயிர்மை எழுத்துக்கள். இப்ப இந்த உயிர்மை எழுத்துக்கள் 216 எப்படி வந்துன்னு பாருங்க. சரிங்களா? அப்ப மெய்யும் உயிரும் சேர்ந்துதான் அது உயிர்மை எழுத்துக்கள். இதனுடைய வரி வடிவம், ஒளி வடிவம், மாத்திரை அளவு, இந்த 3ஐயும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இதனுடைய வரி வடிவம் பாருங்க. இப்ப கா, இதனுடைய வரி வடிவம் எதை ஒத்து இருக்கு? வரி வடிவம் இது உயிரெழுத்து போல இருக்கா? இதனுடைய வரி வடிவம் எப்படி இருக்கு? மெய்யெழுத்து போல இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இதுல ஒற்று வச்சுன்னா எப்படி இருக்கு? மெய்யெழுத்து போல இருக்கிறதால இதனுடைய வரி வடிவம் எதை ஒத்துருக்கும்? மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒளி வடிவம் இதனுடைய ஒளி வடிவம் எதை ஒத்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளிங்க இத ஒழித்து பாருங்க. கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து வருது? கா அப்படின்னு ஒழிக்கும் போது இக்கு ஆ 2 எழுத்தும் வருது. அப்ப அதனுடைய ஒளி வடிவம் எதை சார்ந்திருக்கும்? 2ஐயுமே சார்ந்திருக்கும். என்னது? மெய்யையும் அதனுடைய ஒளி வடிவம் மெய் பிளஸ் உயிர் 2க்குமே என்னது? ஒத்திருக்கும். அதனுடைய வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒளி வடிவம் என்னது? மெய்யும் உயிரையும் ஒத்திருக்கும். அடுத்தது மாத்திரை அளவு. மாத்திரை அளவு எதை ஒத்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத்திரை அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அப்ப குறிலுக்கு எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாத்திரை நம்மளுக்கு தெரியும். ஆவுக்கு ஒரு மாத்திரை. அடுத்தது நெடிலுக்கு எத்தனை மாத்திரை தெரியும்? 2 மாத்திரை. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், சார் இது இக்கு கூட்டல் ஆ, அப்ப
நம்ம மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். இதுக்கு ஒரு அரை மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை. சார் உயிர்மெய் எழுத்துக்கு 1.5 மாத்திரை தான் சார் வரும். உயிர்மெய் எழுத்துக்கு 1.5 மாத்திரை தான் சார் வரும். ஆனா நீங்க ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த உயிர்மெய் குறியில் எழுத்துக்கு 1.5 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஏன் அப்படின்னா இந்த மெய்யெழுத்து இருக்குல்ல, இந்த உயிர்மெய் எழுத்துக்கள்ல இந்த மெய்யெழுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதனுடைய வடிவத்தை மட்டும் அதை வச்சுக்கிட்டு அதோடைய மாத்திரை அளவு விட்டு கொடுத்துரும். சரிங்களா? இப்ப இதனுடைய வடிவம் பாருங்க. கா அப்படின்ற வடிவத்துல அது வடிவத்தை மட்டும் வச்சுக்கும், ஆனா அது மாத்திரை அளவு விட்டு கொடுத்துரும். அது மாதிரி உயிரெழுத்துல அந்த உயிரெழுத்துடைய வடிவத்தை விட்டு கொடுத்துட்டு மாத்திரையை மட்டும் அதை வச்சுக்கும். இப்ப இக்கு கூட்டலா இதுல வடிவத்தை வச்சுக்கிட்டு மாத்திரையில விட்டு கொடுத்துரும் இக்கு. ஆவுல வடிவத்தை விட்டு கொடுத்துட்டு மாத்திரை அளவு மட்டும் வச்சுக்கும். அப்ப வடிவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதுல மாத்திரை அளவு மட்டும் வச்சுக்கிட்டா அப்ப எத்தனை? ஒரு மாத்திரை. இதனாலதான் உயிர்மெய் குறிலுக்கு எத்தனை? ஒரு மாத்திரை. உயிர்மெய் குறில் உயிர் குறிலுக்கு எத்தனை மாத்திரையோ அதேதான் உயிர்மெய் குறிலுக்கும். அதே மாதிரி உயிர் நெடிலுக்கு எத்தனை மாத்திரையோ அதேதான் உயிர்மெய் நெடிலுக்கும். சரிங்களா? அப்ப இதுல கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. உயிர்மெய் குறிலுக்கு இங்க பாருங்க, இது வடிவத்தை மறுபடியும் ஒரு டைம் சொல்ல பாருங்க. வடிவத்தை என்ன பண்ணுவோம்? வச்சுக்கும், மாத்திரையில விட்டு கொடுத்துரும். உயிரெழுத்துல என்ன பண்ணுவோம்? வடிவத்தை விட்டு கொடுத்துட்டு மாத்திரையை மட்டும் தனக்குள்ள வச்சுக்கும். அதனாலதான் ஒரு மாத்திரை. சரிங்களா? அடுத்தது இது இந்த வகையை பிரிச்சுட்டோமா? இதுல இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு கா கா இல்ல கை இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வல்லின உயிர்மெய் எழுத்தா இல்ல மெல்லின உயிர்மெய் எழுத்தா இடையின உயிர்மெய் எழுத்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்ன சார்? வல்லின உயிர்மெய் எழுத்து. வல்லின உயிர்மெய் எழுத்து. மெல்லின உயிர்மெய் எழுத்துகள். இடையின உயிர்மெய் எழுத்துகள். வல்லின உயிர்மெய் எழுத்துகள், மெல்லின உயிர்மெய் எழுத்துகள், இடையின உயிர்மெய் எழுத்துகள். இந்த உயிர்மைய இந்த 3 வகையாகவும் பிரிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு தெரியும் கா அப்படின்றது மெய்யும் உயிரும் சேர்ந்ததுதான் அது உயிர்மெய் எழுத்து. இது கூட என்ன வரும்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? அப்ப இது கா அப்படின்றது வல்லின உயிர்மெய் எழுத்தா மெல்லின உயிர்மெய் எழுத்தா இடையின உயிர்மெய் எழுத்தா? உங்களுக்கே தெரியும். கசட தபுர அப்படின்றது என்னது? வல்லின. அப்ப இது வல்லின உயிர்மெய் எழுத்து. அப்ப வல்லின உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்கு? வல்லின மெய் எழுத்து 6 இருக்கு. சரிங்களா? வல்லின அடுத்தது 12 உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து மெய்யும் உயிரும் சேர்ந்துதான் அது உயிர்மெய். இப்ப 12ம் ஒரு 6 சேர்ந்துன்னா அது 72 எழுத்துகள். அதே மாதிரி மெல்லின உயிர்மெய் எழுத்துக்கள். மெல்லின மெய் எழுத்து எத்தனை? 6. அந்த 12 உயிர் எழுத்துக்களும் சேர்ந்து எவ்வளோ? 72. அடுத்தது இடையின உயிர்மெய் எழுத்துக்கள். இடையின மெய் எழுத்து எத்தனை? 6. உயிர் எழுத்து சேர்ந்தது எவ்வளோ? 12. 6 12 சேர்ந்துன்னா 72. இதை இந்த 3ஐயும் கூட்டினாலும் அது 216 வரும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரியும் பிரிக்கலாம், இந்த மாதிரியும் பிரிக்கலாம். இது வந்து புரிதலுக்காக நம்மளுக்கு. சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்ப நம்ம டிஎன்பிசி படிக்க வந்தோம். இதை வந்து கொடுத்துருவாங்க ஒரு சில டைம் கொடுத்துட்டு, இது வல்லின உயிர்மெய் எழுத்தா மெல்லின உயிர்மெய் எழுத்தா இடையின உயிர்மெய் எழுத்தான்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த 3 வகையும் நம்ம பார்த்துக்கணும். இப்ப நம்ம உயிர்மெய் பார்த்தாச்சு. உயிர்மெய் என்னது? மெய்யும் உயிரும் சேர்ந்து வருவதுதான் அது உயிர்மெய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய ஒளி வடிவம் எதை ஒத்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்த மாதிரி வரும். வரி வடிவம் எதை ஒத்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்தை ஒத்திருக்கும். மாத்திரை அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை 3 வகையா பிரிச்சோம். என்னது? வல்லின உயிர்மெய் எழுத்து, மெல்லின உயிர்மெய் எழுத்து, இடையின உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி 3 வகை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்னது? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உயிர்மெய் குறில் எத்தனை? 90. உயிர்மெய் நெடில் எத்தனை? 126. அதுவும் 2த்தையும் கூட்டினா 216. இதுதான் வந்து உயிர்மெய்க்கான ஒரு டெஃபினேஷன். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போற எழுத்து வந்து ஆயுத எழுத்து. ஆயுதம். ஆயுதம் இந்த மாதிரி இந்த ஆயுதம் எழுதுனா கரெக்டா? இந்த ஆயுதம் எதை குறிக்கும்? தமிழ்ல எழுதும் போதே எழுத்து பிழை ஒற்று பிழை நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரிதான் நம்ம பார்த்துக்கணும். ஆயுதம் அப்படின்றது
இது எதை குறிக்குது? ஒரு கருவியை குறிக்குது. இந்த ஆயுதம் எது? ஆயுத எழுத்தான அக்க குறிக்குது. சரிங்களா? அப்ப ஆயுதம் சொல்லக்கூடாது, ஆயுதம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்த ஒரு சில டைம் வந்து முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது எந்த வகையில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருந்திருக்கு அவங்களுக்கு. அது உயிர்ல வைக்கலாமா இல்ல மெய் எழுத்துக்களா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது உயிர் எழுத்துக்களா, சரி உயிர் எழுத்துன்னு வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. சரி உயிரா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. உயிர் எழுத்துக்கள்லாம் என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? மெய்யின் மேல ஊர்ந்து வரணும். இப்ப உயிர் எழுத்துக்கள் நம்மளுக்கு உயிர்மை எழுத்துனா பார்த்தோம். எப்படி? இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? அப்ப இங்க மெய்யின் மேல ஊர்ந்து வந்ததான் அது உயிர் எழுத்தா இருக்கும். அந்த மாதிரி ஊர்ந்து வர்றதுதான் உயிர் எழுத்து. இங்க பாருங்க, இப்ப மெய்யின் மேல ஊர்ந்து வரும். இது என்னது? ஒண்ணுமே இல்லை. இது வந்து எந்த ஒரு ஆன்சரும் வராது. சரிங்களா? அடுத்தது மெய் எழுத்து. சரி மெய் எழுத்தா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. மெய் எழுத்து அப்படின்னா என்னது? மெய் எழுத்து அப்படின்றது உயிர் ஏற அனுமதிக்கிறது. தன் மேல என்னது? உயிர் எழுத்து ஏற அனுமதிக்கிறது. உயிர் மேல ஊர்ந்து வர்றதுதான் என்னது? பாருங்க, மெய் எழுத்து. இத மெய் எழுத்துன்னு வச்சுக்கிட்டோம்னா உயிர் மேல ஊர்ந்து வரணும்ல. இதுவும் ஒண்ணாது, ஆன்சர் வராது. சரிங்களா? அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது உயிர் எழுத்தும் கிடையாது மெய் எழுத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதனாலதான் இதுக்கு வந்து தனி நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. மெய் எழுத்துக்கு என்னது? தனி நிலை. ஏன்? இது உயிர் எழுத்து வகையிலும் சேரல மெய் எழுத்து வகையிலும் சேரல, தனித்து வருவதால இது என்னது? தனி நிலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தனிநிலை அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க? இதுக்கான டெஃபினேஷன் நம்ம முன்னாடி சொல்லியாச்சு. மெய் வகையில உயிர் வகையிலும் சேரல மெய் வகையிலும் சேராததுலதான் இது வந்து தனிநிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கான வடிவம் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இதனோட வடிவம் வந்து இது வந்து இது மட்டும்தான் வரும், இதுல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். எதுல? இப்ப எக்கு, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒண்ணு எழுதுறேன். எக்கு. இதுல பாருங்க, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின், இது என்னது? நம்ம பார்த்தோம், என்ன உயிர்மை எழுத்துது? வல்லின உயிர்மை எழுத்து. இது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊ. இப்ப வல்லின மெயின் மேல் ஏறி வரும் உகரம். சரிங்களா? அதுதான் கூ அப்படின்னு வந்திருக்கு. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் இது ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு மொழிக்கு எங்க மட்டும் வரும்? இடையில் மட்டும் வரும். மொழிக்கு அல்லது சொல்லுக்கு என்னது? இடையில் மட்டும்தான் வரும். அதுதான் என்னது? ஆயுத எழுத்து. இந்த டெஃபினேஷன் கேட்பாங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு மொழிக்கு இடையில் மட்டும் வருவதானது ஆயுதம். இது என்னது? தனித்து இயங்காது. தனியா என்னது? ஒரு அங்கம் அப்படின்றது வராது, தனித்து இயங்காது. மெய்யையும் உயிரையும் சார்ந்து வர்றதால தான் என்னது? இது சார்பெழுத்து வகையில வரும். சரிங்களா? எக்கு எதுக்கு குறில் எழுத்துன்னு சொல்றோம்னா, பாருங்க, கக்ஸு தனக்கு முன்னாடி ஒரு இது வந்து உயிர் எழுத்தாகவும் வரலாம், என்னது உயிர் குறிலாகவும் வரலாம், என்னது உயிர்மை குறிலாகவும் வரலாம். சரிங்களா? அதனாலதான் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தும். சரிங்களா? அதனால தனக்கு முன்னாடி எதனால உயிர் எழுத்துன்னு சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல உயிர்மை எழுத்தும் வர்றதாலதான் தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப இந்த டெஃபினேஷன் வந்து உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த ஆயுதத்துக்கான வேறு பெயர்கள். என்னென்ன சொல்லுவாங்க? தனி நிலை, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். தனி நிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அடுத்து என்னது? அக்கேனம், கேடயம். கேடயம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா,
பழங்காலத்துல என்னது போருக்கு போவாங்க, அவங்க கையில என்னது ஒரு கேடை ஷீல்டு மாதிரி இப்படி எடுத்துட்டு போவாங்க. அதுல இந்த மாதிரி 3 குமிழ்கள் இருக்கும். சரிங்களா, பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி 3 குமிழர்களுக்கு தான் என்ன சொல்றாங்க, அதை கேடயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அலி எழுத்து. அலி எழுத்து டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. அலி எழுத்துன்னு சொல்றாங்க. அலி எழுத்து அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்மளுடைய நூலார்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆண் எழுத்து, ஆண் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எழுத்து எடுத்துக்கிட்டாங்க. பெண் எழுத்து, பெண் எழுத்துன்னு சொல்லிட்டு மெய் எழுத்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த உயிரையும் மெய்யையும் இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த ஆயுதத்தை உயிரிலையும் சேர்க்க முடியல, மெய்யிலையும் சேர்க்க முடியல. அதனாலதான் 2க்கு இடைப்பட்டு இருக்குதால இது என்னது அலி எழுத்து. அலி எழுத்து அப்படின்றது சொல்லப்படும் எழுத்து எது, இந்த ஆயுத எழுத்து. சரிங்களா, இப்ப நம்ம ஆயுத எழுத்து பார்த்துட்டோம். ஆயுத எழுத்து என்னது, தனக்கு முன்னாடி ஒரு குறிய எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு மொழிக்கு இடையில் மட்டும் வரும், தனித்து இயங்காது. அது இல்லாம நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது. அதுக்கான வேறு பெயர்கள் பார்த்தோம்னா அது தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, கேடயம், அக்கேனம், அலி எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்ப நம்ம முதல் எழுத்துக்கள் பார்த்துருக்கோம். முதல் எழுத்துல உயிரெழுத்துகள் 12, அதை 2 வகையா பிரிச்சோம்னா அது உயிர்குறில், உயிர் நெடில். சரிங்களா, உயிர்குறில் 5, உயிர் நெடில் 7. அடுத்தது மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். மெய்யெழுத்துக்களை எத்தனை வகையை பிரிச்சாங்க அப்படின்னா 3 வகையை பிரிச்சாங்க. என்னது, வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தவிர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், ஏரள வழல இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த 2ம் சேர்ந்து வர்றதானது முதல் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் சேர்ந்து வர்றதுதானது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த எழுத்துக்கள் நம்ம என்ன எழுத்து பார்த்தோம், உயிர்மை எழுத்து பார்த்தோம். உயிர்மை எழுத்துக்கள் அதனுடைய டெஃபினேஷன் சொல்லியிருந்தோம், மெய்யும் உயிரும் சேர்ந்து வருவதுதான் அது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய ஒளி வடிவம், வரி வடிவம், மாத்திரை அளவு 3மே எதை ஒத்து இருக்குன்னு பார்த்தோம். ஒளி வடிவம் எதை ஒத்து இருக்கும் அப்படின்னா மெய்யும் உயிரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வரி வடிவம் எதை ஒத்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும். மாத்திரை அளவு எதை ஒத்தி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் எழுத்தை ஒத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்த எழுத்து இது ஆயுத எழுத்து. இப்ப இறுதியா பார்த்தது நம்ம ஆயுத எழுத்து பார்த்தோம். சரிங்களா, அப்ப இதுதான் பேசிக். இத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் அது அடுத்து இலக்கணத்துக்குள்ளே போக முடியும். இது தெரியாம நேரம் நம்ம இலக்கணத்துக்குள்ள போனோம்னா அதுல உயிர் குறின்னு சொல்லுவாங்க, உயிர் நெடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னே புரியாது நம்மளுக்கு. இப்ப இந்த பேசிக்கை ஈஸியா கத்துக்கிட்டு போனோம்னா அடுத்தடுத்த இலக்கண பகுதிகள், உணர்ச்சி விதிகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, நீங்க இந்த வகுப்பு அடுத்தடுத்த வகுப்பு நீங்க கண்டினியூவா பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா, அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.